இப்போ உள்ள மனிதர்கள், இப்போ உள்ள ஆன்மீகவாதிகளை பேசுறாங்க பார்த்தீங்களா? நியூஸ்ல பார்க்கலாம், பொது மேடைகளை பார்க்கலாம், பொது ஸ்தலங்கள், இன்டர்நெட் இதுகளை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்கெல்லாம் அடிப்படையே என்னன்னு தெரியாதவங்க, ஏதோ சாமியார்களை பேசணும், பொது வாழ்க்கையில் உள்ளவங்களை பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி, இவன் போன வருஷம் மாடு மேய்ச்சிக்கிட்டு தெரிஞ்சானா, போன வருஷம் நாட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சானா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன செட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சானா அப்படின்னம்னா, நீங்களும் நாளைக்கு என்ன வேண்டாலும் ஆகலாம். ஏன்னா நம்ம நேரடி அனுபவம். நம்மளும் அது மாதிரிதான் செட்டு போட்டுக்கிட்டே தெரிஞ்சோம். ஒரு நாள்ல வாழ்க்கை அப்படியே புரட்டி போட்டுருச்சு. அவ்வளவுதான். எந்த நேரம் என்ன நடக்குதா யாருக்கு தெரியும்? இந்த இப்ப கூட சொன்னாங்க, பாவம் மூட்டை போட்டு மலைக்கு ஒதுங்கினாங்களாம், இறந்து போயிட்டாங்க. இந்த அன்னைக்கு பைக்ல போனாங்க, இறந்து போனாங்க, சாப்பிட்டாங்க, இறந்து போனாங்க, தூங்குனாங்க. எந்த நேரம் என்ன வேண்டாலும் மனுஷ வாழ்க்கையில நடக்கலாம். இதை உணர்ந்து அறிந்து புரிஞ்சு நடக்கிறவங்க தவறு பண்ண மாட்டாங்க. எப்படி நம்ம இந்த இருக்கிறோம், அடுத்த செகண்ட் நம்ம இருப்போமாந்து ஆண்டவன் கையில தான் இருக்கு. இப்படி இதை உணர்ந்துட்டாங்கன்னா தவறுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா தவறு பண்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. இது தப்புன்னு நம்ம மனச்சாட்சி சொல்லும், நீ போறது தப்பு அப்படின்னு. ஆனா அதை மீண்டும் பண்ணுவாங்க, தெரிஞ்சு பண்ணுவாங்க. என்னமோ 1000 வருஷத்துக்கு இருக்க போறது மாதிரி, இல்லாட்டி சித்தர்கள் மாதிரி, பகவான் ஆஞ்சநேயர் மாதிரி சாகா வரம் பெற்றது போல சில பேர் நினைச்சுட்டு இருப்பாங்க. சரி, ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, முடிஞ்ச வரை இதை உணருங்க. நம்ம எத்தனையோ இறுதி கட்ட கேரளத்துக்கு நம்ம போறோம், எல்லாரும் போறோம், எல்லாரும் இறப்பை பார்க்கிறோம். எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பொண்ணு பொருளை சேர்த்தவங்களா இருக்கட்டும், எதுவும் கிடையாது. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த இடைப்பட்ட காலத்துல ஏதோ ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருக்குது. சரியா? அதனால நம்ம சாமியை கும்பிடுறவங்க ஓரளவு நம்ம கேரண்டி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மனச்சாட்சி ஒருத்தும் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும் போது யாருக்கும் தெரியாம இருந்தாலும் மனசுக்குள்ள வேண்டிக்குவாங்க. சின்ன சின்ன தவறுகள் பண்ணா கூட, ஆண்டவனே அறிஞ்சோ அறியாம செஞ்ச தவறுகளுக்கு மன்னிச்சது, இந்த மாதிரி சூழல் இப்படி வந்துருச்சுன்னா அதை பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வேண்டுவாங்க. ஆனா அந்த சாமியே இல்லை, கடவுளே இல்லைங்கிற குரூப்புகளுக்கு நம்ம சொல்ல முடியாது கேரண்டி. அதுலயும் சில பேர் மனசுக்குள்ள சாமியை வேண்டிக்கிட்டே நான் வாங்கி இருக்கிற காசுக்கு கூவணுமே அப்படிங்கிறது மாதிரி. சில பேருக்கு நம்ம ஆளுகளுக்கே பெரிய பெரிய குழப்பங்கள் வந்துடும். அவங்க பேச்ச கேட்டாலும் வச்சாலும், சாமின்னு ஒண்ணு இருக்கா, இப்படிலாம் பேசுறாங்களே, சாமிலாம் கேட்க மாட்டேங்க அப்படிம்பாங்க. கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கும், அது கேட்டுக்கொண்டும் இருக்கும். நம்ம பல ஆதாரங்களை பல வாரமா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னென்ன தவறு பண்ணிட்டு இங்க வந்தாங்க, அதனால என்னென்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காங்க. அதனால சாமி தண்டனை கொடுக்காது, சாமி கேட்காது அப்படிங்கிறதுக்கு இங்கு வேலை இல்லை. மக்களுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். இங்க நம்ம ஆதாரபூர்வமா வந்தவங்ககிட்ட கேட்டிருக்கோம், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு மறுப்பு கிடையாது. சரியா? இந்த கலியுகம் ரொம்ப ரொம்ப வேதனையாகவே தான் இருக்கு. நம்மளும் 18-19 வருஷமா பேசிக்கிட்டே தான் இருக்கோம் ஆன்மீகத்துல. சரி, என்னத்து பேசுறதுனாலும் நம்மள பேச சொல்லி ஏதோ ஒரு ஆற்றல் தூண்டுது. அதுக்கு தக்கன மக்களும் ஏதாவது ஒரு கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இளைஞர்களும் கேட்கிறாங்க, கொஞ்சம் ஆன்மீகத்தில் உள்ளவங்களும் புதுசு புதுசா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கும் வியப்பாக இருக்கு. சரியா? நம்ம மக்கள்கிட்ட அதான் ஒண்ணும் எல்லாம் பண்ணுவாங்க, பண்ணி முடிச்சவங்க பாவத்தை போய் செய்வாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. கோயிலுக்கு போறது சரிதான், மாலை போட்டு போறது சரிதான், அறிஞ்சோ அறியாம செஞ்ச தவறுகளுக்கு இறைவன்ட்ட மன்னிப்பு கேட்கறதும் சரிதான், ரைட்டா? ஆனா அதை செஞ்சுட்டு அடுத்து தவறு பண்ணாம இருக்க மாட்டா, அங்கேதான் வில்லங்கமே ஆரம்பிக்கும். போயிட்டு வந்தவன்னையே உயிரை கொள்றது. இருக்கிறது 30 நாள் வேறதான். போயிட்டு வந்தவன பல உயிர்களை கொண்டுட்டோம்னா அதுல போய் என்ன பிரயோஜனம் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிக்க மாட்டாங்க. அது கலியுகத்தின் கட்டாயமா இருக்கு. சரியா? இப்போ நமசிவாயத்தை நான் வரவேனே அப்படின்னம்னா, இந்த பிறப்புல நம்ம சுருக்கமா சொல்லுவோம். இதை பத்தி இதுக்கு உண்டான விளக்கத்தை சொன்னாலே பல மணி நேரம் ஆகும். எப்படி? 5 நிமிஷம் பாட்டு தான். ஆனா விளக்கம் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 மணி நேரம் ஆகும். இந்த பாட்டு ஒவ்வொரு வரிக்கும் பல விளக்கங்கள் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. சரியா? அதை சொல்லக்கூடிய தருணம் இது கிடையாது. சுருக்கமா என்ன அப்படின்னோம்னா, நம்ம எப்பேற்பட்ட எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நமசிவாயத்தை நான் வரவேனே, அதுதான் ஆதி முதல் அர்த்தம். நம்ம இன்னைக்கு கடவுள் இல்லைன்னாலும் சரி, இருக்குன்னாலும் சரி,
எத்தனை பிறப்புக்கும் தாய் தந்தையானவங்க அந்த இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? பிள்ளையை மறந்தாலும், கண் இமைக்கிறது மறந்தாலும், உற்ற தெய்வத்தை உயிர் மறந்தாலும், என்ன நடந்தாலும், ரைட்டா? இதுல ஆதி முதல் அந்தத்தை அப்படியே சுருக்கி எழுதிட்டாங்க. ரைட்டா? இந்த உலகத்துல இப்ப நடக்கிறது மாதிரி இப்ப நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம் சொல்லாததே கிடையாது. எல்லாம் சொன்னதுதான் இப்ப நடக்கக்கூடிய. அன்னைக்கெல்லாம் நம்ம குரூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அறிவியலா ஆன்மீகமா அப்படின்ட்டு. அந்த ஐயா அருமையா பேசியிருந்தாங்க. சரி, அதனால அணுவின்றி அவனின்றி அணுவும் அசையாது, ஆன்மீகமின்றி எதுவும் நடக்காது. சரிங்களா ஐயா? சரி, நல்லது பண்ணுங்க, நல்லது செய்ய, தெய்வத்தை வழிபட மறக்காதீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு இருப்போம், நாளைக்கு இல்லை. ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை பயன்படுத்தணும். ஒரு 2-3 நிமிஷம் ஒதுக்கினா போதும். உங்களை சாமியாரா போங்க, கோயிலே போய் கிடங்க அப்படின்லாம் சொல்லல. குளிச்சு முடிக்கிறீங்களா? குளிக்கலையா? ஆண்டவனே, அவ்வளவுதான். காலையிலையும் மாலையிலையும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் ஒதுக்கி தொடர்ச்சியா ஒரு 48 நாள் மட்டும் ஒரு நாள் விடாம நீங்க சாமி கும்பிட்டு பாருங்க. அதனுடைய மகிமை அதுக்கு நான் கேரண்டி கொடுக்க முடியும். குறியும் பார்க்க தேவையில்லை, கோடாங்கியும் பார்க்க தேவையில்லை, எங்கேயும் போக தேவையில்லை. உங்களுக்குள்ள உள்ள இரையாற்றல் வெளிப்பட ஆரம்பிச்சது. சரியா? என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது நீங்களே உணர முடியும். தொடர்ச்சியா மட்டும் நம்ம ஒரு நிமிஷம் கூட ஆகாதுல சாமி விடுறது, அதை மட்டும் செஞ்சாலே போதும். சரிங்களா? சரி, நல்லது நடக்கட்டும். கலியுகத்துல பாருங்க, நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கும் நல்லதை சொல்றதுக்கும் கூச்சப்பட்டுவாங்க. அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்ப சமீப காலமா பார்த்தோம் அப்படின்னம்னா, செஞ்ச தவறுகள் எல்லாம் மேலோக்கி மேலோக்கி அது தெரிஞ்ச விஷயம் தான், கலியுகத்துல இப்படித்தான் நடக்குது. ஆனா சீக்கிரமே நடக்குது. சீக்கிரமே என்ன நடக்குதுன்னா, அந்த தவறான விஷயங்கள் மறைமுகமா நடந்ததுக்குள்ள இப்ப என்ன செய்யறாங்க, வெட்ட வெளிச்சம் போட்டு பத்திரிக்கை அடிச்சு கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா என்னன்னா, இப்ப நம்மளும் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்திருக்கோம், கோவில் திருவிழா அடிப்பாங்க நோட்டீஸ். இன்னைக்கு எங்க குரூப்ல ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தோம். இப்போ நம்மகிட்டயும் ஒரு 2-3 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தோம்னா கண்ணீர் வருது. என்ன அப்படின்னம்னா, கோவில் திருவிழா கிடா விருந்து நடைபெறும். ஏன் கிடா வெட்டாம இருந்தாங்களா? பள்ளி கொடுக்காம இருந்தாங்க? கொடுத்துக்கிட்டாங்க இருந்தாங்க. ஆனா இத சொல்லியா காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா? நோட்டீஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். யாராவது பார்த்திருக்கீங்களா? ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்க கோயில்ல கிடா வெட்ட போறோம் அப்படின்னு நோட்டீஸ்ல அடிச்சாங்களா? நாடகம் நடைபெறுதுன்னு போடுவாங்க. திருவிழா, கோவில் திருவிழா, முளப்பாரி திருவிழா, ஐயனார் கோவில் திருவிழா, இப்படி திருவிழா விழாண்டுதான் நம்ம அடிக்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப பார்த்தோம்னா கோவில் கிடா வெட்டும் திருவிழா அப்படின்னு அடிச்சு, அதுவும் நம்ம ஆன்மீக குரூப்லயே ஒரு ஐயா பகிர்ந்தார். இதுல நிறைய பேர் நினைக்கிறாங்க, நம்ம பேசினா நிறைய பேர் பேசினதுக்கு விளக்கம் கொடுப்பது இருக்கு. மழை காலமா வர இருக்குது, கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமா தான் சொல்லி முடிக்க வேண்டிய கட்டமா இருக்கு. அதாவது, உயிரை பலியிடுவது பாவம் என்றால் கண்ணால பார்ப்பதும் அதை ஈக்குவலான பாவம் தான் அப்படிங்கிறாரு இறைவன். எப்படி? நான் உயிரை கொள்ளல, பார்த்துக்கிட்டே இருந்தேன், அது சமந்தான், உயிரை வெட்டினதுக்கு சமந்தான் அப்படிங்கிறாரு. அந்த திருவிழாவுல கலந்துக்கிட்டேன் அப்படின்னா அதுவும் பாவம் அப்படிங்கிறாங்க. ரைட்டா? இது என்னையா விந்தையா இருக்கு, இது என்ன உங்க கோயிலுக்கு வர்றது ஒரு குற்றமா அப்படின்னா, தெரிஞ்சதை சொல்லுவோம், கடைபிடிப்பதும் பிடிக்காதமா இருக்கிறதும் நம்ம உணர்ந்ததை சொல்றோம், அவ்வளவுதான். உணர்ந்ததை சொல்றோம், அறிஞ்சதை சொல்றோம், அடுத்தவங்க பட்ட கஷ்டத்தை பகிர்றோம். இது மாதிரி நீங்களும் அந்த கஷ்டத்துக்கு ஆளாயிடாதீங்க அப்படின்னு. இந்த பூலோக சட்டப்படி கொலை கொண்டாலும் குற்றம்தான், குற்றவாளிய அடைக்கலம் கொடுத்தாலும் இந்த பூலோக சட்டப்படி குற்றம்தான். அது சட்டம், இந்திய நாட்டு சட்டம். இதே போல தேவலோக சட்டமும் இதே அனுசரிச்சுதான் வருது. கொலை கொண்டாலும் குற்றம்தான், வேடிக்கை பார்த்தாலும் குற்றம்தான். நான் கொல்லல, போய் சாப்பிட்டு மட்டும் வந்தேன், குற்றம் குற்றம்தாப்பா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இதை தெரியாமத்தான் எனக்கு கஷ்டமா வருது, எனக்கு பிரச்சனையா இருக்கே, என்னன்னே தெரியல, நான் ஒண்ணுமே பண்ணல. எப்படி நம்மள்ட்ட வந்து சொல்றது, நான் யாருக்கு எந்த பாவம் பண்ணல. சாப்பிடுவீங்கல்ல, எங்க வீட்டுல வளர்த்து அறுத்து சாப்பிடுவோம், அது அது இல்லாம பாவம். சரியா? யோசிக்கணும், சிந்திக்கணும், அவ்வளவுதான். காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம அதை உணர்ந்ததுனால சொல்றோம், தெரிஞ்சதுனால இதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
அது கிடா விருந்து அப்படின்ட்டு அந்த நோட்டீஸ்ல அடிச்சிருந்தாங்க. சில பேர் ஏதோ விளையாட்டுக்கு பண்றது போல பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, முனியன் கோவில், ரைட்டா? முனியனுக்கு நீ பலி கொடுக்கலாம். அது நம்ம சாஸ்திரத்துல இருக்கு, ரைட்டா? கருச்சாமி, காளி, முனிசாமி நீ பலி கொடுத்துக்கலாம். அதுவும் மீண்டும் மீண்டும் நம்ம சொன்னதான், மனிதர்களுக்கு கிடையாது, தெய்வத்துக்கு மட்டும்தான். அதுக்குத்தான் நீ கொடுக்கணும் மொழிய, அது வேற சொல்லி நீ நீக்க கூடாது. சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.